Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen இன்னைக்கு இறால் கிரேவி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இறால் வந்துட்டு நான் இன்னைக்கு 1/2 kg எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 kg வரும். இது நல்லா 2-3 டைம் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க இறாலை ஒரு வாணல்ல சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இறால் வந்து நல்லா வதங்கி இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். இறாலில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வருது. இறால் வந்து ரொம்ப நேரம் வேகணும் இல்லை, ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இறாலும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா அழகா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வாணல்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததா சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததா மசாலா செலவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இறால் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இறால் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோடு வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு. நம்மளோட இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வாசம் வருது. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். டேஸ்டான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis Tamil Kitchen பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.